ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் ரெட் ஒன். இந்த இங்கிலீஷ் படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்மஸ் ஈவுக்கு ஏற்ற படம். இது கிறிஸ்மஸ் டைமில் இது மாதிரியான படங்கள் நிறைய வந்து வெளியிடுவாங்க. அது அந்த வரிசையில் இந்த படம் வந்திருக்கு. இந்த படத்தை இயக்குனது வந்து பார்த்தீங்கன்னா ஜேக் கேஸ்டான். இந்த டைரக்டர் இயக்குனது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃபிக்ஸ் அதெல்லாம் எல்லாம் கலந்து குழந்தைங்களுக்கு ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி இவங்க டார்கெட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து கதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்மஸ் தாத்தாவை பற்றி. இந்த கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி இதில் நடிச்சவங்க முக்கியமான கேரக்டர் மட்டும் ட்வைன் ஜான்சன், கிறிஸ் ஈவன்ஸ், ஜே.கே. சிமன்ஸ், இந்த 3 கேரக்டர் முக்கியமான கேரக்டர். ஸோ இந்த கேலம் ட்ரிஃப்ட்ன்ற கேரக்டரில் ட்வைன் ஜான்சன் நடிச்சிருக்காரு. இது எம்ஜிஎம் வெளியீட்டில் வந்திருக்கு. வார்னர் பிராஸ்லாம் அந்த கூட்டு முயற்சியில் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ படத்தோட கதை வந்து பார்க்கும்போது ஒரு கிறிஸ்மஸ் தாத்தா வந்து அவர் பேர் வந்து நிக்கு. அவர் வந்து ஒரு தனி அமைப்பில் ஒருத்தவங்க மோரான்ற ஒரு அமைப்பில் இருப்பாங்க. அவர் பேர் கோட் ரெட் ஒன், கோட் ரெட்னு சொல்லுவாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா மக்களை சந்தோஷப்படுத்துறது அது மாதிரி இருப்பார். படம் கதையில் ஸ்டார்ட் ஆகிற சீன் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ் ஈவன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அவர் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு ரெஸ்டோ பார், அவங்களோட ரெஸ்டோ பார் சொல்லுவாங்க, அதுலேருந்து ஒரு ட்ரிங்கை திருடின்னு வருவார், ஒரு பேப்பரை திருடின்னு வருவார். வந்து அப்படியே ஒரு இடத்துல போகும்போது பார்க்லலாம் வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து பார்ப்பாரு. அவங்க எல்லாரோட திங்ஸ்லாம் பார்த்துட்டு ஒரு இடத்துல நெருப்பு வர வச்சுட்டு அங்கேருந்து ஒரு டேக் எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே போயிட்டு ஒரு ஹேக் பண்ணுற ஒரு வேலையை பண்ணிட்டு வருவார். வெளியே வெளியே வரும்போது ஒரு குழந்தைகிட்ட ஒரு சாக்லேட் லாலிபாப் வாங்கி அதை கூட திருடி சாப்பிடுவார். அது மாதிரியான ஒரு காமெடி சீன் மாதிரி வச்சுருப்பாங்க. அது நல்லாவே இல்லை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ட்வைன் ஜான்சன் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு பெரிய கமாண்டர், செக்யூரிட்டி கமாண்டராக இருப்பார். இப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த இவரை வந்து சாண்டா வந்து ஒரு மால்லேருந்து கூப்பிட்டு வந்துட்டு அவர் வந்து இருக்க வச்சுட்டு அந்த மான்லாம் இருக்க அந்த கிறிஸ்மஸ் தாத்தா வண்டியை போய் பார்ப்பாங்க. அந்த ஒரு மானும் பார்த்திங்கன்னா 3-4 ஹைட்டுக்கு இருக்கும், 6 மான். அதுலேருந்து இவங்க சவாரி பண்ணுவாங்க. அது பயங்கரமாக இருக்கும். ரொம்ப கிராஃபிக்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவர் எடுத்து வந்து சாண்டா வீட்டில் விடுவாங்க. சாண்டா வந்து அவர் எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு அவர் ரூமுக்கு அவர் போவார். அப்போ இங்கேருந்து இவர் பாதுகாப்பில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு குரூப் வந்து இவங்களை கூப்பிட்டு போயிடும், இவரை கடத்திட்டு போயிடும். இந்த சாண்டா வந்து கடத்திட்டு போயிடும். அது யாருன்னு பார்த்திங்கன்னா அவங்களோட ரிலேஷன் தம்பி தான். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா க்ரம்ப்ஸ்ன்னு ஒருத்தன் இருப்பான். அதாவது நம்ம ஐ படத்தில் வந்த ஒரு என்னோட நீ இருந்தால் பாட்டில் ஒரு மிருகம் வரும்ல, அதுதான் க்ரம்ப்ஸு. ஸோ அது மாதிரியான ஒரு மிருகம் வந்து இதை கூப்பிட்டு போயிடும். ஸோ இப்போ இது கடத்திட்டு போயிடுவாங்க. இப்போ வந்து இந்த ஹேக்கரோட உதவியில் இந்த ட்வைன் ஜான்சன் வந்து என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து தேட போவார். இப்போ வந்து அங்கே கிடைக்கிறாங்களா இல்லையன்றது தான் படத்தோட கதை. ஸோ இது வந்து ரொம்ப கிராஃபிக்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ ட்வைன் ஜான்சன் வந்து பார்த்திங்கன்னா கேலம் ட்ரிஃப்ட்ன்ற கேரக்டரில் தேடுவாங்க. இப்போ இந்த கிறிஸ் ஈவன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜாக் ஓமலின்ற கேரக்டர் தேடுவாங்க. ஸோ இப்போ வந்து அந்த நிக்குன்ற சாண்டாவை வந்து தேட்டு போகும்போது பார்த்திங்கன்னா பனிமனிதர் கூட ஃபைட் போடுறது, அப்புறம் பெரிய கரடி இது வருது. ஒரு இடத்துல ஃபைட் போடும்போது இந்த ட்வைன் ஜான்சன் வந்து குட்டியாவார், அப்புறம் பெருசாவார். அது மாதிரி சீன்லாம் பயங்கரமாக இருக்கும். இந்த நிக்கை தேடிட்டு இந்த சாண்டா கிளாஸை கடத்திட்டு போகும்போது ஒரு சேசிங் இருக்கும், அது பயங்கரமாக இருக்கும். அது என்னென்னா அந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மாதிரி ரவுண்டாக பண்ணி சின்னதாக ஒரு வச்சுருப்பார் வண்டி, அதெல்லாம் பெருசாக அதை அப்படியே சேசிங்க்கு யூஸ் பண்ணுவார். அதெல்லாம் சூப்பராக இருக்கும். இந்த ஹேக்கர் பவுண்டி ஹண்டர் வந்து என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா இந்த கிறிஸ் ஈவன்ஸு கடைசியில் வந்து அந்த சாண்டா கிளாஸை காப்பாற்றுறது தான் ரொம்ப ஹைலைட்டு. அந்த ஃபைட்டு கிராஃபிக்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஸோ இந்த படம் வந்து இந்த கிறிஸ்மஸ்க்குள்ளே இந்த ஃபேமிலியோடு பார்க்குறதுக்கான ஒரு விஷுவல் ட்ரீட்டுன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.